இப்போ ஒரு ஐடியாவை க்ரோ பண்ணணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? யாராவது ஐடியாவை சொன்னா லிசன் ஃபுல்லாம அது கேளுங்க. கேட்கறதுக்கு காசு கிடையாது. இதை நிறைய பேர் இப்போலாம் சொல்லுவாங்க, அட்வைஸ் ரொம்ப கொடுத்தா எனக்கு பிடிக்காது. அட்வைஸ் ஓசியில கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? சொல்ல முடியாது. அவன் வாழ்க்கையில் எதுவுமே செய்யாத ஒரு நல்ல விஷயத்த நமக்கு சொல்லலாம். அதனால அட்வைஸை கேட்கறது பிரச்சனையே கிடையாது. லிசன் ஃபுல்லி, அது ஃபுல்லாமே கேளுங்க. பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலனா தள்ளிடணும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ லிசன் ஃபுல்லி, எல்லாமே ஃபுல்லா கேளுங்க. அடுத்தது சே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். யாராவது உங்கள்ட்ட ஐடியா சொல்றாங்க அல்லது நீங்களே உங்களுக்கு ஐடியா சொல்றீங்கன்னா முதல்ல நீங்க இப்படி சொல்லக்கூடாது, இந்த ஐடியா வேஸ்ட், இது மொக்க, இதெல்லாம் சேலே படாது, இப்படி சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் பணக்காரங்களாக ஆயிட்டே இருக்காங்க தெரியுமா? பணக்காரங்கள்ட்ட நான் கவனிச்ச ஒரு விஷயம், யாராவது அவங்களுடைய வீட்டுல சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரிய ஆளா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பாசிட்டிவான வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வீட்டுல எருமை மாடு ஒண்ணுக்குமே ஆக மாட்டேன், இந்த மாதிரி நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லப்படுது. அதனால நெகட்டிவான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுது. இப்போ சே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அதுக்கடுத்த மூணாவது, ஆஸ்க் ஹெல்பிங் கொஸ்டின். எந்த கொஸ்டின் ஐடியாவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும். உதாரணத்துக்கு ஐடியா நீங்க சொல்லிட்டீங்க, இந்த ப்ராப்ளம் சால்விங் நீங்க சொல்லிட்டீங்க, இதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம், யாரை நம்ம ஒண்ணு சேர்க்கலாம், எவ்வளவு ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், வேற என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க ஹெல்பிங் கொஸ்டினை கேட்கணும், கிராஸ் கொஸ்டினை கேட்க கூடாது. அதுக்கு அடுத்தது ட்ரை ஸ்மால். முன்னாடி சொன்ன மாதிரி தான் முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைங்க. நீங்க சின்ன விஷயமா ஸ்மால் பண்ணுங்க, பெரிய விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதில்லை, சின்ன விஷயம். அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட், இம்ப்ரூவ் டோன்ட் ரிஜெக்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க உதாரணத்துக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கீங்க, கடை ஆரம்பிச்சோன்னா முதல் மாசம் உங்களுக்கு நஷ்டத்துல போகுது, 2வது மாசம் நஷ்டத்துல போகுது. அப்போ நீங்க செய்ய வேண்டிய கடையை இழுத்து மூடக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய இந்த கடையினுடைய ஐடியாஸை, அங்கே செய்யப்படக்கூடிய விஷயங்கள்ல நீங்க திருத்தத்தை கொண்டு வரணும், இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஒழிய ரிஜெக்ட் நீங்க அந்த ஐடியா பண்ணக்கூடாது. இந்த 1 2 3 4 5 இந்த 5 விஷயத்தின் மூலமாக உங்களுடைய ஐடியாவை நீங்க க்ரோ பண்ணலாம்.